வாங்க நம்ம கேரளா போகலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணது. டிசம்பர் வெக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வெக்கேஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு தான் லீவ் இருக்குது. பட் குழந்தைக்கு கொஞ்ச நாள் கூட அங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த டைமில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு ஒரு 4:30 மணி வண்டி எடுக்கிறது. எப்போவுமே 8 மணி வண்டி இல்லைன்னா 10 மணி வண்டி தான் புக் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஈவினிங் டைமில் நாங்கள் போகிறது. ஆனால் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பசங்க விளையாடிட்டே இருந்தாங்களா, அது மற்ற பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இனி வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் போக மாட்டோம். ஸோ உடம்பு முடியலன்றதுனால தான் நாங்கள் வந்துட்டு வண்டி பிடிச்சிடும், இல்லைன்னா நடந்து போயிருப்போம். அவ்வளோதான், நம்ம கம்பார்ட்மெண்ட் வந்துருச்சு, இறங்குவோம். அப்படியே இறங்கி அப்படியே உள்ளே போயிட்டோம் நாங்கள். சுக்கு சுக்கு போலாமா குட்டிமா? என்னடி பொண்ணு? அதை எடுத்துருங்க பிள்ளைங்களுக்கு. 27 நம்பரு. நாங்கள் ரொம்ப முன்னாடியே வந்துட்டோம். ஒரு 3:50க்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ 4:20க்கு தான் வண்டி. ஆனால் வண்டி ஓப்பன் ஆகி தான் இருந்துச்சு. கொஞ்சம் பேசஞ்சர்ஸ்லாம் இருந்தாங்க. பாருங்கள், இதை தான் ஏசி கோச். நம்ம இன்றைக்கி இதில் தான் வந்திருக்கோம். பட் இந்த சீசனில் இதில் எடுத்திருக்காரு பார்த்திங்களா என் ஹஸ்பண்ட். அங்கே தான் அவர் வைக்கிறாரு. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் இது ஒரு வீலாகவே நான் போட்டுடலாம் தான் நினச்சேன். பட் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு. எப்படி இருக்குது சொல்லுங்கள். நல்லா நீட்டாக இருக்குல்ல, சுத்தமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் அதான் சொன்னாங்க, நீங்கள் எதாவது சாப்பிட்டு போட்டுறாதீங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களை சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டே பாப்கார்ன் வாங்கிட்டாரு. அவர் வாங்கி பசங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுதான் பாப்பா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விடுறா. அவர் வேண்டான்றாரு. ஏன்னா அவள் வாயில் வச்சுட்டு கொடுக்குறாங்க. அதான் அவருக்கு வேண்டான்னுட்டாங்க. பாருங்கள் இந்த காம்போ, அப்பா பொண்ணோட காம்போ. மிட்நைட் 1:20 நாங்கள் இறங்கிட்டோம் ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷனில். நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1:45 தான் இருந்துச்சு. ஆனால் 12 நிமிஷம் லேட்டுன்றதுனால 2 மணிக்கு தான் வந்து இறங்கணும் நாங்கள். ஸோ எங்கள் மேமாவோட பெரிய பையன் துபாயிலிருந்து வந்திருக்காரு. அவர் தான் எங்களை பிக்கப் வரேன்னு சொன்னார். நான் அப்போவே சொன்னேன் வேண்டாங்க நேற்று. இல்லை நானும் வருவேன் அப்படின்னு அட்டம் பிடிச்சி சொன்னார். சரி மனுஷன் வந்திருப்பாரு நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் வந்தது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் வந்திருந்தார். எங்களுக்கும் ட்ரெயினும் 2 மணிக்கு தான் வந்துச்சு. அவரும் 11 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னுட்டு. நாங்கள் வந்துட்டோம் இல்லையா. இப்படி நாங்கள் கொஞ்ச நேரம் பேசுகிறதுக்குள்ளேயே அந்த அண்ணா வந்துட்டார். ஸோ அவரும் எங்கள் கொஞ்சம் லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டாங்க. பொண்ணை ஹஸ்பண்ட் பிடிச்சிக்கிட்டாங்க, பையனை நான் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ அது ஒரு வழியாக நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். 2 மணிக்கு இங்கே நாங்கள் நின்றுட்டுருக்கோம் குழந்தைங்களை வச்சுட்டு. இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணவே கூடாது, சேஃப்டியே கிடையாது. வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த சீசனில் டிக்கெட் கிடைக்கல, அதனால் இப்படி ஒரு ட்ராவல். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே எங்கேயாவது ரூம் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு விடிய காலையில் ஆனதுக்கப்புறம் போகலாம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் குழந்தைங்கள வச்சுட்டு வெளியிலலாம் வேண்டாம் அப்படின்னு பேசுனதுனால சரி சொல்லிவிட்டு அண்ணாவை வர வச்சிட்டோம். அதனால அண்ணா வந்திருந்தாங்க, அங்கே வருவாங்க. இங்கே பாருங்க, என் கை வந்துட்டு ஷேக் ஆகுது. ஏன்னா குளிர் 2:30 இருக்கும், நடுங்குது. மார்கழி மாதம் இல்லைங்களா, பண்ணி அதனால கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சொற்று ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. பசங்க எப்படி தான் மேனேஜ் பண்ணாங்க தெரியல. அண்ணா வண்டி எடுத்துகிட்டு இப்படிக்கா வராங்க. நாங்கள் லிஃப்டில் ஏறி இந்த சைடு வந்துட்டோம். பாருங்கள், லக்கேஜ் எடுத்துகிட்டு அண்ணா வந்துட்டாங்களா. ஹஸ்பண்டுக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம்.
இதுதான் ஷார்னூர் ஜங்ஷன். பார்த்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்களா, லைட்டெல்லாம் போட்டு வெளிச்சம். ஒரு வழியாக நம்மளும் கிளம்புறோம். கேரளா வந்துட்டோம். இனி அடுத்த வருஷம் தான் சென்னைக்கே ரிட்டர்னு. அது வரைக்கும் நம்ம கேரளாவில் தான் செட்டில்டு. ஸோ அடித்து பொழிச்சு இருக்கணும் அப்படின்ட்டு முடிவோடு வந்திருக்கேன் ஹஸ்பண்ட். குழந்தைங்களை நல்லா விளையாட வைக்கணும், இயற்கையோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஹஸ்பண்டோடைய அப்படி ஒரு இது பண்ணி வச்சுருக்காப்புல. பொண்ணு வந்துட்டு அந்த அளவுக்கு கேரளாவில் இல்லையா, அதனால் பொண்ணுக்கு வேண்டிகிட்டே இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க ஹஸ்பண்ட். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் எப்போ இருந்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, வெளிச்சமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ். இருட்டில் நாங்கள் தான் போகிறோம், எல்லா ஷாப்புமே க்ளோஸாக இருக்குது. மணி ஒரு 2:30-2:45 தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பின்ன அவங்களாம் நைட்டில் தூக்கணும்ல. போகிற வழியெல்லாம் இருட்டாக இருந்துச்சு. ஸோ பார்க்கவே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் எவ்வளோ பறவைகள், சத்தம் அப்படியே காது கிழிகிற அளவுக்கு சத்தம் இருந்துச்சு. இதை தான் நாங்களும் பார்த்துட்டு போகணும். ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு போகிற வழி வந்தாச்சு. ஸ்டேஷன் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். நம்ம வந்துட்டோம் நம்ம மேமாவோட வீட்டுக்கு. கேட்டு க்ளோஸ். இறங்கணுமாங்க? சுதி கொஞ்சம் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ எங்கள் மச்சனை தான் கேட்டெல்லாம் திறந்து விட்டாங்க. அதை தான் என் பையன் எப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக அந்த கேட்டை வந்தோடனே கேட்குறாரு, சுதி கொச்சன் அப்படின்ட்டு. மணி ஒரு 3 ஆக போது, 2:55 3 அப்படியே வீட்டுக்கு வந்தோம். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் சவுண்டெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சித்தியும் வெளியில் வந்துட்டாங்க. ഏത് ഗേറ്റിൽ നമ്മുടെ ഇതിന്റെ ഉള്ളിൽ കൂടെ വരണ്ടെന്നോ? അത് നമുക്ക് ആ പ്ലാസ്റ്റിക്കിന്റെ വില വേണ്ടിട്ടേ അടിയിൽ വരില്ല, മറ്റേ ഗേറ്റിന്റെ ഗ്യാപ്പ് കൂടെ വരായിരിക്കും. നമ്മളെ കമ്പി വില വാങ്ങിച്ചിട്ട് അടിയിൽ എങ്ങനെ ചത്ത് നായടിച്ചിട്ട് എല്ലാരും ഒരേ സ്കൂളിൽ പഠിച്ചപ്പോ അവിടെയും പഠിപ്പിക്കാൻ അങ്ങനെ എല്ലാവർക്കും ഒരേ ഇതായി തന്നെ വന്നു പോക്കും കുഴപ്പമില്ലാണ്ട്. രമേശേട്ടന് പിന്നെ മൂപ്പർക്ക് മറ്റേ ഫീസ് താങ്ങല വെച്ചിട്ടാണ് പോകാത്തത്. ஒரு வழியாக நம்ம கேரளா வந்துட்டோம். இப்போது கேரளா வீட்டில் தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ இனி கேரளா வீடியோஸ் தான் வரப்போகுது. குட் நைட். சாப்பிட்றீங்களாடி பசிக்கு? பசங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவள் தூக்கத்தை தான் அடம் பிடிச்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் என்ன இருக்கு? டீ இருக்குமா? மலபார் குவாலிட்டி ஹோட்டல் KFC.